அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக டெபாசிட் இழக்கும் 4 தொகுதிகள். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி கருத்து. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி சரியாக கூட்டணியை அமைக்கவில்லை. பாஜகவிலிருந்து வெளியேறினால் தனது தலைமையிலான கூட்டணியை ஏற்றுக்கொண்டு சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையும் என எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்கு போட்டார். ஆனால் திமுக கூட்டணியை உடைத்து ஒரு கட்சியை கூட அவரால் இழுக்க முடியவில்லை. அதற்கு மாறாக இந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்து தமீம் அன்சாரி கூட திமுக பக்கம் தாவிவிட்டார். எனவே எதிர்பார்த்த கூட்டணியை அதிமுகவால் அமைக்க முடியவில்லை. இறுதி நேரம் வரை பாமக கூட்டணிக்கு வரும் என காத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கட்சியும் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்ததால் மிகப்பெரிய பலம் இல்லாத நிலைக்கு எடப்பாடி தனித்து விடப்பட்டார். இதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராது என்கிறார் ரவீந்திரன் துரைசாமி. அவர் அப்போது தனித்துத்தான் களம் காண வேண்டி வரும். அவரது பலத்தை வைத்து ஸ்டாலினை எடப்பாடியால் வெல்ல முடியாது. எனவே 2026இல் கூட மீண்டும் ஸ்டாலின் முதல்வராக வரும் சூழல்தான் இப்போதைக்கு நிலவுகிறது என்பது அதிமுக ஒரு தரப்பிற்கு பெரும் இடியாக இருக்கும். உண்மையில் இந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக சில இடங்களில் டெபாசிட் இழக்கும். அப்படியென்றால் எந்தெந்த தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்பதை நாம் காணலாம். அத்தொகுதிகள் தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற தொகுதிகள் ஆகும். தூத்துக்குடியிலும் கூட அதிமுக பலம் குறைந்தே காணப்படுகிறது. தமிழகத்தில் திமுக கூட்டணியே பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும் என்றும், இதேபோன்று மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்கும், பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே 3வது முறை பதவி ஏற்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவில் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் இன்னும் மோடி அலை ஓயவில்லை. குறிப்பாக தெலுங்கானாவிற்கு வடக்கே பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறியிருந்தார். அதிமுக டெபாசிட் இழக்கும் தொகுதிகளாக கூறப்படக்கூடிய தொகுதிகளில் முதன்மையான தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி. இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக அமமுகவினுடைய பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். திமுகவின் சார்பில் அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தற்பொழுது திமுகவின் சார்பில் போட்டியிட்டாலும் கூட ஒரு காலத்தில் அவர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அமமுகவில் சேர்ந்து தினகரனோடு பணியாற்றினார். இப்பொழுது தினகரனையே எதிர்க்கிறார். இத்தொகுதியில் தினகரன் வெற்றி பெறுவார் என்று ஆரம்ப கட்ட கருத்து கணிப்புகள் கூறினாலும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு 1% வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், தற்பொழுதைய உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவரான OPS அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவர் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். திமுக சார்பில் IUML கட்சியின் நவாஸ் கனி அவர்கள் ஏணி சின்னத்திலும், அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு OPS அவர்களே வெற்றி பெறுகிறார்கள். நவாஸ் கனி OPSக்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. இங்கு நட்சத்திர வேட்பாளராக திமுகவின் மகளிர் அணி தலைவியான கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயசீலன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ரூத் ஜென் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். கனிமொழி இத்தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியிருந்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராபர்ட் புருஸ் அவர்களும், அதிமுகவின் சார்பில் திருமதி ஜான்சி ராணி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில்
திருநெல்வேலி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பா. சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியே கைப்பற்றும். இங்கு நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ராதாபுரம், நாங்குநேரி என்ற 2 தொகுதிகளும் நயினார் நாகேந்திரனுக்கு அதிக அளவு வாக்குகளை அளிக்கக்கூடிய தொகுதிகளாக உள்ளன. இதனை தாண்டி அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, ஆலங்குளம் என்ற 4 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக உள்ளது. இங்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதிக செல்வாக்கு உள்ளது. இங்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருக்கு அதிக வாக்குகளும் கிடைக்கும். ராபர்ட் புருஸ் இங்கு வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதிமுகவில் முதலில் சிம்லா முத்துச்சோழனே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவரால் அதிக வெற்றியை பெற முடியாது என்பதனால் ஜான்சி ராணி அவர்களை வேட்பாளராக அறிவித்தது அதிமுக. இருப்பினும் கூட ஜான்சி ராணியால் அங்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதே உண்மையாகும். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி, இங்கு நட்சத்திர வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும், அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்களே வெற்றி பெறுவார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் 2வது இடத்தை பெறுவார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி, இங்கு நட்சத்திர வேட்பாளராக தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தின் மகனான விஜயபிரபாகர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இத்தொகுதியில் விஜயபிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் அவர்கள் மிகுந்த போட்டியை ஏற்படுத்துகிறார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி, இங்கு நட்சத்திர வேட்பாளராக வைகோவின் மகனான துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் கருப்பையா அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு துரை வைகோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளது. நன்றி.